ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக வரும் ஒவ்வொரு சவால்களையும் நீ தன்னம்பிக்கையோட தைரியத்தோட எதிர்கொள்ள துணியாவிட்டால் உன்னோட லட்சியத்தை நீ ஒருபோதும் அடையவே முடியாது. இது வரைக்கும் உன் மனசு போன போக்கில் தான் நீ செயல்பட்டுட்டு இருந்த. அதனால தான் காரணமே இல்லாமல் உன்னோட நெருங்கிய உறவான ஒரு பெண் பல வசை சொற்களை அள்ளி தெரித்து கொண்டிருந்தாங்க. நான் சொல்கிறது சரிதானே? உன்னை சுற்றி பல உடன்பிறப்புகள் இருந்த போதிலும் உன்னை மட்டுமே ஏன் தொடர்ந்து துன்புறுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு யோசிச்சியா? ஏன்னா உன்னோட மனசை நீ கட்டுப்படுத்தாமல் சரியான பாதையில் வழி நடத்தாமல் உன் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்தாமல் இருந்ததால தான் இந்த தொடர் துன்பம் உன்னை மட்டுமே தொடர்ந்து கொண்டிருந்தது. ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் சிறந்த தலைவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா தன்னோட மனசை முதல்ல கட்டுப்படுத்தி சரியான பாதையில் சரியான வழியில் தன் மனசை வழி நடத்தி வெற்றி அடைய தெரியணும். அப்போ தான் அவனால் மற்றவங்களுக்கும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவியை செய்ய முடியும். ஆசைப்படு, பெருசாக ஆசைப்பட்டுக்கிட்டே இரு. ஆசைப்பட்டாதான் அதை அடையிறதுக்கான வழியை தேடி உன்னால் ஓட முடியும். வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இல்லாமல் உன்னால் எந்த ஒரு துன்பத்தையும் கடந்து வரவே முடியாது. ஆனால் அந்த நம்பிக்கை நீ யார் மேலே வச்சிருக்க? உன்மேலையா? இல்லையே, மற்றவங்க மேலே தானே வச்சிருக்க. உனக்கு இது வரைக்கும் துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு அகலாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சியா? மேன்மேலும் உன் மனசை மட்டும் காயப்படுத்தி இறுக்கமாக்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கான முழுமையான காரணம் ஒரே மாதிரியான துன்பம் உன்னையே சூழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக மட்டும் இந்த பிரபஞ்சம் இந்த துன்பத்தை உன்னிடத்தில் அனுமதிக்கலை. மாறா, உன்னோட மனசை கட்டுப்படுத்தி உன்னோட வெற்றி பாதையில் எந்த கவனமும் சிதையாமல் சிந்தனையை வேறு எதுலேயும் திசை திருப்பாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த பிரபஞ்சம் உனக்கு கற்றுத்தர ஒரு பாடங்கிறத நீ புரிஞ்சு செயல்படணும். வெறுமனே வெற்றி வேணும் சாயப்பா, வெற்றி வேணும் சாயப்பான்னு என்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கிறத விடுத்து உன் மனசு அந்த வெற்றியை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கட்டும். உன் புத்தி என்ன சொல்லுதோ அதை உன் மனசை ஏற்றுக்கணும். உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி தான் உன்னோட நாவும் நல்ல சொற்களை பேசணும். உன்னோட வாக்கு என்ன சொல்லுதோ அதன்படி தான் உன்னோட செயலும் இருக்கணும். உன் மனசு, புத்தி, வாக்கு, செயல் இப்படி எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படும் போது தான் உனக்கான வேலையை என்னால் சுலபமாக முடிச்சு தர முடியும். எந்த காரணமுமே இல்லாமல் உன்னுடைய நெருங்கிய உறவான ஒரு பெண் ஒருத்தர் உன்னை இழிவாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுக்கு இடம் கொடுத்தது யார்? ஒன்று, அவங்க என்ன பேசினாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம சரின்னு சொல்லிட்டு உன் மனசு என்ன சொல்லுதோ அதை நீ மௌனமாக செய்து போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா உன்னோட வேலையெல்லாம் சிறப்பாக செய்கிற நோக்கத்தோட வேறு எந்த விஷயத்துலையும் கவனம் செலுத்தாமல் ஏன் உன்னோட குடும்ப விஷயத்தையும் யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருந்திருந்தா துன்பங்கள் உன்னை விட்டு நீங்கி இருக்கும். இந்த இரண்டிலையுமே எதையுமே நீ செய்யாமல் உன் பலம், உன்னோட பலவீனம் எல்லாவற்றையுமே நீ பேசியே மற்றவங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிருக்க. அதனால தான் இப்போ உன்கிட்ட வேலை இல்லை, உன்கிட்ட பணம் இல்லைன்னு உன்னை கீழ்த்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடம் கொடுத்தது நீதாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க. நீ உன் மனசுக்கு எதை செய்யணும்னு தோணுதோ அதை உடனே முடிக்க பாரு. எதுக்காகவும் உன் செயலை விட்டு தராத. உன் செயலை நீ விட்டு தரதா இருந்தா உன் வெற்றியையும் விட்டு தரதுக்கு சமம்.
உன் வெற்றியை உன் கைகளில் சேர்க்கறதுக்காக தான் இந்த பிரபஞ்சமும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த நிகழ்வுகள் உனக்கு திரும்ப திரும்ப தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. உன்னை பழி கூறும் யாரும் உன் வாழ்க்கைக்கு வழி சொல்ல போகிறதில்ல. அப்படியே சொல்லியிருந்தாங்கனாலும் அது அவங்களோட சுயநலத்துக்காக தான் இருக்கும். உன்னோட வெற்றியை கருதல் கொண்டு இல்லை. அதனால தான் உன்னை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளில் உன் கவனம் செலுத்தாமல் உன் மனசு முழுவதும் உன் செயலில் இருக்கணும்னு தரப்படுற பயிற்சி தான் உன்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுமே. இந்த பயிற்சி நடக்க காரணம் உன்னோட கர்ம வினை தான், நான் இல்லை. உன்னை சுற்றி பல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது நல்லதும் இருக்குது, அதில் கெட்டதும் இருக்குது. நீ தான் அதை பகுத்தறிய தெரியணும். விட்டு கொடுத்து போகிறது தப்பு இல்லை, ஆனால் அதை உணர்ந்தவங்களிடத்துல தான் நீ காட்டணும். உணராதவங்கக்கிட்ட காட்டினா உன்னை மேன்மேலும் காயப்படுத்த மட்டும்தான் செய்வாங்க. இன்று இருக்கும் இன்பமும் சரி துன்பமும் சரி எதுவும் நிரந்தரம் இல்லை. ஆனால் நீ செய்யும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி நிரந்தரமானது. என்றாவது ஒரு நாள் அதுக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைத்தே தீரும். நடக்கும் சூழ்நிலைகளால் கலங்கிய உன்னோட மனசை தெளிய வைக்க உன்னால் மட்டும்தான் முடியும். வேறு யாராலும் இது சாத்தியமே இல்லை. மற்றவங்க உன்னிடத்துல காட்டும் அன்பை நீ உணர வேண்டுமானால் நீ முதல்ல உண்மையாக இருக்கணும். ஆசையின்றி செய்யும் எந்த செயலுமே பாவத்தை உண்டாக்காத. ஆனால் நீ செய்கிற காரியத்தை ஆசையோடு செய்தால் அதில் புண்ணியம் எதுவுமே உனக்கு கிடைக்காது. உன் வேலையில் நீ தொடர்ந்து செய்ய செய்ய உன்னை சுற்றி நடக்கும் கெட்ட நிகழ்வுகள் எல்லாமே உன்னை விட்டு நீங்கி உனக்கான இன்ப காலம் மட்டுமே உன்னை தொடர்ந்துக்கிட்டு இருக்கும். இம்மாதிரியான கெட்ட நிகழ்வுகள் உன்னை விட்டு நீங்க உனது வெற்றியும் உறுதி செய்யப்படும். உன் லட்சியத்தை பின்பு எளிதில் அடைவாய். நீ என்றென்றும் உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்வாயாக. என்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.